வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நாம் காய்கறி வச்சு ஒரு குழம்பு செய்யலாம். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். யூஸ்வலாக நம்ம பருப்பில் போட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய்லாம் செய்வோம். நாம் இன்றைக்கி அதை தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தேங்காய் எடுத்துக்கிட்டு, ஒரு 5-6 பல் பூண்டு அதில் எடுத்துக்கிட்டு, 2 பச்சை மிளகாய் கழுவி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகளெல்லாம் நம்ம சுத்தம் செஞ்சுட்டு அதை அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு போட்டு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தக்காளி போதும். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச காய்களை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வணக்கணும்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கி வந்த பின்னாடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா காய்கள் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வணங்கின பின்னாடி கறி மசால் தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன், சேர்த்து பிரட்டி விட்டுட்டு வீட்டு மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வீட்டு மசாலா தூளுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். தனியாகவும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இந்த வீட்டு மசாலா சேர்க்கும்போது ருசி தனி சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கும். 3/4 பதத்தில் காயெல்லாம் வெந்திருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதித்து நமக்கு ரெடி ஆகிடுங்க. இப்போது நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கறி குழம்பு போலவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அடிக்கடி பருப்பு குழம்பே சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.